This video is sponsored by BuyMode mobile app. BuyMode ஒரு இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சதுரகிரி ஃபாரஸ்ட் சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் அந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிறேன். வழக்கமாக வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை வழியாக தான் எப்பயுமே வந்துட்டு கோயிலுக்கு போவேன். முதன்முறையாக இந்த வாட்டி மதுரை மாவட்டம் சாப்டூர் வாழைத்துப்பு வழியாக அந்த கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். பாறையில் ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது. பாறையிலே படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் நடந்து போக ஈஸியாக இருந்தது. அப்படியே நடந்து போகிற வழியில் ஒரு சிறு ஓடை மாதிரி தெரிந்தது. ஆனால் அந்த பக்கத்து போக முடியல. இந்த மலைக்கு பேர் காத்தாடி மேடுன்னு சொல்கிறாங்க. இந்த மலையை கடந்து நம்ம வந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகவும் ஒரு சிறு அருவி கொட்டுற மாதிரி தெரிஞ்சது. இந்த அருவியோட பேர் குளிராட்டு அருவின்னு சொன்னாங்க. ஒரு வழியாக நடந்து நம்ம அருவி பக்கத்தில் வந்தாச்சு. சின்ன அருவியாக தான் இருந்தது. ஒவ்வொருத்தராக குளிக்கிற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா சதுரகிரி ஃபாரஸ்ட்டுக்கு வாழைத்தோப்பு வழியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மலைப்பாதையில் சறுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே இரும்பு ராடு பதிச்சு வச்சுருக்காங்க. உயரத்துலேருந்து இந்த இடத்த பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த பாதையில் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனால் இந்த பாதையில் போனதுனால தான் இந்த அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருந்தது. இதுவே தானிப்பாறை வழியாக போயிருந்தால் மக்கள் எல்லாமே கூட்டமாக இருப்பாங்க. அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே மாறி மாறி போயிட்டே இருந்திருக்கோம். ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு நம்மளால் பார்த்து ரசிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஆனால் இந்த பாதையில் நம்ம போகும்போது அப்படியே நம்ம சுற்றி இருக்கிற எல்லா அழகையும் பார்த்து ரசிச்சுட்டு போகிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசலும் இருக்காது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அடுத்தடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் போகிற மாதிரி தான் பாதை அமைப்பே இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு அங்கே இருக்கிற பாதை மாதிரி கொஞ்சம் அகலமாக சீராலாம் இருக்காது. இந்த பாதையில் நடந்து போகிறது கொஞ்சம் கடினம்தான். நானும் என் நண்பரும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மலை ஏறினோம். இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, ஏறின வழியாக தான் திரும்ப இறங்கணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எங்கள் வண்டி கீழே நிப்பாட்டிட்டு போயிருந்தோம். இந்த இடத்த கடந்து போகும்போது எல்லாருமே அதிசயமாக பார்க்குறது இந்த மலையை தான். ஏன்னா இந்த மலையோட அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே மிகப்பெரிய சிவலிங்கம் நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரியே அமைப்பாக இருக்குது. எல்லாருமே இதை பார்த்த உடனே அந்த சிவனே நம்ம முன்னாடி வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க.
வாழைத்தோப்பு வழியாக நம்ம வரும்போது முதல்ல பார்க்கறது சந்தன மகாலிங்கம் தான். அடுத்தது நம்ம பார்க்கறது சுந்தர மகாலிங்கம். அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.